இந்த வீடியோ மூலமா நீங்க எக்கச்சக்கமான மணியை ஏர்ன் பண்ணலாம் உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து. தமிழ் மொழி நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி வீடியோ பார்க்க போறோம் அப்படிங்கிற டைட்டில் தமிழில் பார்த்தே தெரிஞ்சுப்பீங்க. எஸ், டாப் 10 ways to make money. அது 10 சிறந்த வழிகளை நான் சொல்ல போகிறேன் மணி மேக் பண்ணுறதுக்கு. ஓகேவா? இது வந்து ஜஸ்ட் வந்து பார்த்தா பார்ட் டைமாக மேக் பண்ணலாம். உங்களுக்கு டைம் இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஃப்ரீயாக இருக்கீங்க அப்படின்னா இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து நான் ரொம்பவும் ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்ல மாட்டேன், ரொம்ப கம்மியாகவும் ஏர்ன் பண்ண முடியும் அப்படிங்கிறதையும் சொல்ல மாட்டேன். உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுடைய ஸ்கில்லை பொறுத்து தான், அதுவும் இல்லாமல் உங்களுடைய டைம் இன்வெஸ்ட் பண்ணுறதை பொறுத்து தான். ஸோ இதெல்லாமே பார்ட் டைம் தான். இதை நான் வந்து ஃபுல்லாகவும் சஜஸ்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா இது எல்லாமே வந்து பார்த்தா வெப்சைட்ஸு ஆப்ஸை வச்சு தான். சில 100% ட்ரஸ்டடான இதுவுமே இருக்குது, அதை நான் வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க இன்றைக்குள்ள வீடியோக்குள்ளே போய் எப்படி நீங்கள் மணியை மேக் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறது எல்லாத்துலேயுமே மினிமம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 10,000லேருந்து 1 lakh இல்லை அதுக்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். இந்த மெத்தட்லாம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கு மணி கொட்ட போகுது. ஸோ ஓகே, ஃபஸ்ட் லெவலில் மெத்தட் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணிக்கோங்க. அவங்களும் வீட்டில் சும்மா இருந்தாங்கன்னா அவங்களும் மேக் பண்ணிக்கிட்டோம். மறக்காமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, ஃபஸ்ட் லெவலில் மெத்தட் என்னென்னு பார்த்தீங்கன்னா எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங் ஸ்கில்ஸ். ஓகேவா? ஸோ இந்த எடிட்டிங் அண்ட் ஃபோட்டோ எடிட்டிங்க்கு இந்த இப்போது இருக்கிற இந்த சிச்சுவேஷனில் நிறைய ஸ்கோப் இருக்குது. நிறையா பேருக்கு இதெல்லாம் தேவைப்படுது. ஓகேவா? ஸோ ஃபோட்டோஷாப் மூலமாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் ரெடி பண்ணலாம், இல்லை ஒரு யூடியூப்க்கு தம்ப்நெயில் ரெடி பண்ணலாம். அதுக்கப்புறம் வீடியோ எடிட்டிங் மூலமாக நீங்கள் வந்து ஏதாவது நியூஸ் சேனல் எல்லாம் சில சின்ன சேனல்ஸ் இருக்குங்களா, அவங்களுக்கு வந்து பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்கலாம். யூடியூப் சேனல் வச்சுருக்கிறவங்களுக்குமே நீங்கள் வந்து பார்த்தா எடிட் பண்ணி கொடுக்கலாம். சில நேரம் வந்து பார்த்தா அவங்களே சொல்லுவாங்க எடிட்டர் தேவைப்படுது, ஃபோட்டோ எடிட்டர் தேவைப்படுது இந்த மாதிரின்னு. ஸோ அவங்களுக்குலாம் நீங்கள் அப்ளை பண்ணி நீங்கள் வந்து பார்த்தா ஜாப்ஸ் வாங்கிக்கலாம். ஓகேவா? ஸோ இதெல்லாமே நீங்கள் ஆன்லைன்லேயே பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ இப்போ ஃபோட்டோஷாப்ஸ்லாம் பண்ணுற மாதிரி இருக்குன்னா உங்களுடைய தம்ப்நெயில், அவங்களுடைய ஒரு தம்ப்நெயில் எடுத்து இது வந்து அந்தளவுக்கு நல்லா இல்லை அப்படின்ட்டு நீங்களாக ஒரு தம்ப்நெயில் க்ரியேட் பண்ணி ஒரு க்ரியேட்டிவிட்டி, உங்களுடைய க்ரியேட்டிவிட்டி அதில் காட்டி அவங்களுக்கு நீங்கள் மெயில் பண்ணீங்க அப்படின்னா அவங்களுக்கு அதில் இம்ப்ரெஸ் ஆனாங்க அப்படின்னா உங்களை கண்டிப்பாக சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இந்த மாதிரி மெத்தடை வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எடிட்டிங், ஃபோட்டோ எடிட்டிங் அண்ட் வீடியோ எடிட்டிங் நல்லா தெரியும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த மெத்தடை யூஸ் பண்ணிக்கோங்க. இது மூலமாக நிறையவே சம்பாதிக்கலாம். ஃபோட்டோஷாப்லாம் இப்போ வந்து ரொம்ப ஷார்ட்டேஜாக இருக்காங்க. ஓகேவா? ஏன்னா யூடியூப் சேனல் வந்து பார்த்தா இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்காங்க. நிறைய பேருக்கு இந்த தம்ப்நெயில்ஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுறது தேவைப்படுறதுனால அவங்களுக்கெல்லாம் நீங்கள் யூஸ் ஆகுவீங்க. ஸோ ஃபோட்டோஷாப் உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் அவங்களுக்கு போய் மெயில் பண்ணி பாருங்கள். உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை அவங்களுக்கு சொல்லுங்கள், அவங்களும் உங்களை சூஸ் பண்ணிக்கிடுவாங்க. எக்கச்சக்கமான பேர் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோ எடிட்டிங் மூலமாகவும் வீடியோ எடிட்டிங் மூலமாக சம்பாதிச்சிட்டு இருக்கிறாங்க. நீங்களும் அதில் ஒருத்தராக ஆயிடுவீங்க. இதில் நான் சொல்லியிருக்கிற இந்த 10 ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுடைய ஒரு ஸ்கில்லை வச்சு தான். ஓகேவா? ஸோ உங்களுக்கு எந்த ஒரு ஸ்கில்லுமே இல்லை, எனக்கு இது நீ சொல்லியிருக்கிறதுல எதுவுமே எனக்கு தெரியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா யூடியூப்லேயே எக்கச்சக்கமான ஃப்ரீ கோர்சஸ் எல்லாம் இருக்குது. யூடியூப்லேயும் சரி, க்ரோம்லேயும் சரி நிறையா கோர்சஸ் எல்லாம் இருக்குது. உங்களுக்கு அதை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு அதை பற்றியே நீங்கள் வந்து அதுக்கு நீங்கள் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு மணியும் மேக் பண்ண மாதிரி இருக்கும். ரெண்டாவது உள்ள மெத்தடு மீஷோ ஆப் எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கும்? நம்ம எல்லாருக்குமே மேக்ஸிமம் தெரிஞ்சிருக்கும். நம்ம எல்லாருமே அதை ஷாப் வாங்குறதுக்காகவோ மட்டுமே யூஸ் பண்ணாமல் அதிலிருந்து ஒரு மார்ஜின் அமௌண்ட் வச்சு நீங்கள் மற்றவங்களுக்கு சேல் பண்ணலாம். இது நிறைய பேருக்கு தெரியாது, நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இந்த ட்ரிக் மூலமாக நீங்கள் வந்து உங்களை ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது ஒரு ப்ராடக்ட்ஸ் ஏதாவது தேவைப்படுதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் உங்கள்கிட்ட ஒரு சஜஷன் ஏதாவது கேட்காங்கன்னா அந்த ப்ராடக்ட் வந்து நீங்கள் அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுறது மூலமாக அவங்க நீங்கள் வாங்க வைக்கும்போது உங்களுக்கு எவ்வளோ வேணும் அப்படிங்கிற ஒரு மார்ஜின் அமௌண்ட்டை வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சேல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த மார்ஜின் அமௌண்ட் கிடைக்கும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தா ஒரு மார்க்கெட்டிங் ட்ரிக்ஸ் தான். மார்க்கெட்டிங் ஸ்கில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் மற்றவங்களுக்கு ஏதாவது வாங்க வைக்கிற மாதிரி இருக்கீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு ஒரு மார்ஜின் அமௌண்ட் வச்சு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பண்ணலாம். ஸோ இதெல்லாமே வந்து பார்த்தா 100% ட்ரஸ்டட் தான். மூணாவது மெத்தடுமே கிட்டத்தட்ட ரெண்டாவது மெத்தட் மாதிரி தான். இதுவுமே வந்து பார்த்தா மார்க்கெட்டிங் ஸ்கில் தான். அமேசான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்காக இருக்கிறது. ஸோ அமேசான் அதாவது ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இப்போ அது டிஸ்கனெக்டிவ் ஆகிட்டு அப்படிங்கிற மாதிரி கேள்விப்பட்டேன். ஸோ அமேசான் நீங்கள் அஃபிலியேட் ஆகிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அந்த ப்ராடக்ட்டோட லிங்க்கை நீங்கள் ஷேர் பண்ணி அந்த லிங்க்கை வச்சு மற்றவங்க வாங்கினாங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ஒரு கமிஷன் மாதிரி கிடைக்கும். ஸோ இது வந்து பார்த்தா யூடியூபர்ஸ் அண்ட் இன்ஸ்டாகிராமில் நீங்கள் கொஞ்சம் நிறைய ஃபாலோவர்ஸ் வச்சுருக்கீங்க, இல்லை பிளாகர் நிறைய பேர் யாரும் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அது கண்டிப்பாக யூஸ் ஆகும். உங்களுடைய ஃபாலோவர்ஸ்க்கு வந்து நீங்கள் ஒரு ப்ராடக்ட் சஜஸ்ட் பண்ணுறீங்கன்னா அது எதுக்கு தேர்ட் பார்ட்டியான ஏதாவது வேறு ஒரு லிங்கை கொடுக்கணும். உங்களுடைய அஃபிலியேட் லிங்கை கொடுத்தா அதில் வாங்கினாங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கமிஷன் கிடைக்கும். ஸோ அமேசான் அஃபிலியேட்டை நீங்கள் ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா
அமேசான் அஃபிலியேட் அப்படிங்கிற சர்ச் பண்ணிங்கனாலே ஒரு வெப்சைட் வரும். அந்த வெப்சைட்டில் கிளிக் பண்ணி நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வைப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்ததாக 4ஆவதாக இருக்கிற மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா superproof.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டு தான். ஸோ இந்த வெப்சைட் மூலமாக என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச ஸ்கில்லை உங்களுக்கு ஏதாவது ஒரு இது கன்ஃபார்ம் தெரிஞ்சிருக்கும். அந்த ஏதாவது ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து மணி மேக் பண்ணலாம். உங்களுக்கு ஒரு மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்டாக இருக்கணும், ஒரு கீபோர்டோ கிட்டாரோ வயலினோ ஏதாவது தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கூட நீங்கள் மணி ஏர்ன் பண்ணலாம். மற்ற ஏதாவது எந்த ஒரு ஸ்கில்லாக இருந்தாலுமே அதை வந்து நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து நீங்கள் அது மூலமாக ஏர்ன் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் வந்து அவங்களுக்கு சொல்லி கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஏர்ன் பண்ணலாம். உங்களுக்கு அது எதுவுமே தெரியலனாலுமே நீங்கள் அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டு அதை நீங்கள் அப்படியே நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துமே நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஸோ அந்த மெத்தடை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் நான் சொல்லியிருக்க எல்லா வெப்சைட்டோட லிங்க்ஸுமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அண்ட் இதில் உள்ள எல்லா வெப்சைட்டுமே எந்த வெப்சைட்டுமே ஸ்பான்சர்ஷிப் கிடையாது. அண்ட் எந்த வெப்சைட்லையுமே நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ண தேவையில்லை. ஓகேவா? ஸோ இன்வெஸ்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி எந்த வெப்சைட்லையும் கேட்க மாட்டாங்க. அப்படியே கேட்டாலும் நான் வேண்டாம்னு தான் சொல்லுவேன். நீங்கள் வந்து அதை பண்ணாதீங்க. ஓகேவா? இதில் உள்ள மேக்ஸிமம் எல்லாமே ட்ரஸ்டபிளான வெப்சைட் தான். 5ஆவது உள்ள மெத்தட் நிறையா பேர் சொல்கிறது என்ன அப்படின்னா ஆன்லைனில் டைப்பிங் ஜாப் இருக்குமா, எனக்கு நல்லா டைப்பிங் தெரியும், நல்லா டைப்பிங் பண்ணால் மணி ஏர்ன் பண்ணலாம் அப்படிங்கிறலாம் சொல்கிறாங்க. ஆன்லைனில் டைப்பிங் ஜாப் இருக்குமோ அப்படிங்கிறதான் தேடிக்கிட்டு இருப்பீங்க. அப்படி ஒரு வெப்சைட் தான் இது rave.com அப்படிங்கிறது. ஸோ இந்த வெப்சைட் மூலமாக நீங்கள் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணலாம், அப்புறம் சப்டைட்டில் ரெடி பண்ணி கொடுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரெடி பண்ணி கொடுக்கலாம். இங்கிலீஷில் இருக்கட்டும், உங்களுக்கு விருப்பமான லாங்குவேஜஸில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி கொடுத்தீங்கன்னா அதுக்கேற்ற அமௌண்ட்டு நீங்கள் அவங்ககிட்ட வந்து வாங்கிக்கலாம். அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க இவ்வளோ நேரத்துக்கு இந்த அமௌண்ட் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நீங்கள் அந்த வெப்சைட்டை போய் பார்த்தாலே தெரியும். இப்போ டிரான்ஸ்கிரிப்ஷன் அப்படிங்கிற மாதிரினா அவங்க வந்து ஆடியோவில் கொடுத்துருப்பாங்க. ஆடியோவில் இருக்க நீங்கள் வேர்டாக கன்வெர்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதெல்லாம் நீங்கள் டைப் அடித்து அவங்களுக்கு PDF ஃபைல்லாம் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேவா? இதெல்லாம் ட்ரஸ்டபிளானது தான். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியே ஆல்டர்னேட்டிவாக gotranscript.com அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டுமே இருக்குது. இதுவும் சேம் அதே வெப்சைட் தான். நீங்கள் இதையும் யூஸ் பண்ணி பார்க்கலாம். அந்த வெப்சைட்டில் ஒத்து வரலன்னா. ஸோ இது வந்து மெத்தட் 1. இதே ட்ரிக்கில் இன்னொரு மெத்தட் இருக்குது. என்ன அப்படின்னா உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும், இங்கிலீஷ் நல்லா கிராமர் தெரியும், கிராமர் மிஸ்டேக்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னா யூடியூப் சேனலுக்கு நீங்கள் சப்டைட்டில் கிரியேட் பண்ணி கொடுக்கலாம். சில பெரிய பெரிய சேனல்ஸ் எல்லாம் சப்டைட்டில் கொடுப்பாங்க. நிறைய பெரிய சேனல்லாம் கொடுக்கவும் மாட்டாங்க. அவங்களுக்கு என்னென்னா சப்டைட்டில்ஸ் ரெடி பண்ணுற கால் இல்லாமல் இருக்கலாம், இல்லைனா அவங்க விருப்பப்படாமல் இருக்கலாம். ஸோ அவங்களுக்கெல்லாம் நீங்கள் மெயில் பண்ணி எனக்கு வந்து நான் அவங்களுக்கு வந்து சப்டைட்டில் ரெடி பண்ணி கொடுக்குறேன், உங்களுடைய அமௌண்ட்டை வந்து நீங்கள் அவங்களுக்கும் சென்ட் பண்ணலாம். எவ்வளோ எனக்கு வந்து இத்தனை நிமிஷத்துக்கு இத்தனை இவ்வளோ வேணும், இல்லை ஒரு வீடியோக்கு இவ்வளோ வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் வந்து அவங்களுக்கு மெயில் பண்ணலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா கிராமர் தெரியும், இங்கிலீஷில் மிஸ்டேக் பண்ண மாட்டேன் அப்படின்னா மட்டும் இதை பண்ணுங்கள். ஏன்னா இது வந்து சப்டைட்டில். ஓகேவா? ஸோ வேலை யூடியூப் மூலமாக பார்ப்பாங்க. ஸோ உங்களுக்கு நல்லா தெரியும்னா நீங்கள் அவங்களுக்கு மெயில் பண்ணி நீங்கள் சப்டைட்டில் ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுக்கலாம். 6ஆவதாக உள்ள மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் ரைட்டிங். கண்டென்ட் ரைட்டிங்லையுமே நீங்கள் வந்து ஓன் பிளாகராக இருக்கீங்க, இல்லைனா ஒரு பிளாகராக மற்றவங்க பிளாகராக இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் வந்து கண்டென்ட் நான் ரைட் பண்ணி கொடுக்குறேன் அப்படிங்கிற மாதிரி கேளுங்க. அவங்க சில இது வந்து ஃப்ரீலான்சிங்காகவே இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி கண்டென்ட் ரைட்டிங்ஸ் எல்லாம் தேவைப்படலாம். ஸோ அவங்களெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தேடி பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இருப்பாங்க. ஃப்ரீலான்சிங்லாம் போய் பாருங்கள். ஓகேவா? கண்டிப்பாக இருக்கும். ஸோ கண்டென்ட் ரைட்டிங் உங்களுக்கு ரொம்ப தெரியும்னா கண்டென்ட் ரைட்டிங் மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். உங்களுக்கு காலங்காலமாக உள்ளது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸும் சரி, இந்த ஹோம் ஒர்க்கு அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் செய்கிறதுக்கு கண்டிப்பாக கை வலிக்கும். இன்றைக்குமே கூட எனக்கு ஹோம் ஒர்க்ஸ் எல்லாம் இருக்குது, அசைன்மெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. நான் ஆனால் வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கிறேன். ஸோ ஓகேவா? இந்த மாதிரிலாம் இருக்கிறதெல்லாம் ஃபாரினில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வெப்சைட் மூலமாக மற்றவங்க ஹோம் ஒர்க்கில் செய்ய வச்சு அதை வந்து பார்த்திங்கன்னா அவங்க ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? இது வந்து இப்போ ஆஃப்லைனில் வந்து நம்ம நிறைய இடத்துல நடக்குது. ஓகேவா? சில கம்பெனிஸ்லாம் அதுக்குன்னு இருக்கிறாங்க. நம்ம தமிழ்நாட்டிலையுமே கூட ஹோம்ஒர்க்லாம் செஞ்சு கொடுத்தா அவங்க வந்து ஹோம்ஒர்க் செஞ்சு கொடுக்குற மாதிரி. ஸோ அதுக்கு ஆன்லைனில் வெப்சைட்ஸுமே இருக்குது. check.com அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா botlevy.com அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 வெப்சைட் இருக்குது. ஸோ இந்த வெப்சைட்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பாருங்கள். இதில் வந்து அவங்களுடைய ஹோம்ஒர்க்ஸை நீங்கள் செஞ்சு கொடுக்குற மாதிரி இருக்கும். நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க அதுக்கும் ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டும் கொடுப்பாங்க. உங்களுக்கு அது இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் செய்யுங்க. பட் அதில் ஹோம்ஒர்க் இப்போ காலேஜில் அவங்க ஃபினிஷ் பண்ணவங்களுக்கு ஹோம்ஒர்க் செய்யணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதனால மணியும் மேக் பண்ணலாம். ஸோ நம்மளுக்கு இருக்கிற 8வது மெத்தட் என்ன வந்துன்னா உங்களுடைய ஃபோட்டோஸை செல் பண்ணுறது. அதுக்கு சாதாரணமாக உங்களுடைய ஃபோட்டோஸ் எல்லாம் செல் பண்ணாதீங்க. நல்ல ஒரு க்ரியேட்டிவான ஃபோட்டோஸ், நல்லா சூப்பராக உங்களுக்கு தெரியும் இது தாண்டா ஒரு பெஸ்ட்டு ஃபோட்டோ அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஒரு ஃபாரஸ்ட்லேயாக இருக்கட்டும், ஒரு ஸ்கையாக இருக்கட்டும், ஒரு பேடாக இருக்கட்டும், அவ்வளோ க்ரியேட்டிவாக நீங்கள் எடுக்கிறீங்க இல்லை கிளாரிட்டியாக இருக்குன்னா ஃபோட்டோஸ், அந்த ஃபோட்டோஸை நீங்கள் மற்றவங்களுக்கு செல் பண்ணலாம். அது எப்படின்னா அடோபி ஸ்டாக், அதுக்கப்புறம் ஷட்டர் ஸ்டாக் அப்படிங்கிற வெப்சைட்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் 100% ட்ரஸ்டடான வெப்சைட்டு. அதுக்குன்னு தேர்ட் பார்ட்டியான வெப்சைட்டில் போய் கொடுத்துறாதீங்க. இதெல்லாம் ட்ரஸ்டபிளான வெப்சைட். ஓகேவா? இதில் சின்ன இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து அஃபிஷியல் வெப்சைட்டு. ஸோ அஃபிஷியல் வெப்சைட்டை பார்த்து கொடுங்க. அதுக்குன்னு DSLRலாம் இல்லைன்னு நினைக்கிறீங்க. ஃபோன்லேயே எக்கச்சக்கமான ஃபோட்டோஸ் க்ரியேட்டிவாக எடுக்கிறதுக்கு எடுக்கலாம். ஸோ எடுத்து அதை நீங்கள் எடிட் பண்ணி அதில் நீங்கள் அவங்களுக்கு அப்லோட் பண்ணிங்க அப்படின்னா
அதை யாராவது வாங்கினாங்க எல்லாம் டவுன்லோட் பண்ணாங்க அப்படின்னா உங்களுக்கு மணி வரும். ஒவ்வொரு டைம் டவுன்லோட் பண்ணும்போது அவங்களுக்கும் மணி வரும், உங்களுக்கும் மணி வரும். ஸோ அதனால் நீங்கள் வந்து அதாவது அவங்களுக்குன்னா கம்பெனி இருக்குது, ஓகேவா? நீங்கள் எந்த வெப்சைட்டில் சேல் பண்ணுறீங்களோ அவங்களுக்கு. ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஃபோட்டோகிராஃபி அண்ட் எடிட்டிங் ஸ்கில் இருந்துச்சுன்னா இந்த ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ அடுத்ததாக உள்ள மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா webling.com, italki.com, அப்புறம் properly.com இதெல்லாம் நான் ப்ரோனன்ஸ் சரியாக பண்ணலான்னு தெரியல. அதெல்லாம் நான் உங்களுக்கு எல்லா வெப்சைட்டோட லிங்க்ஸுமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், ஓகேவா? இந்த வெப்சைட்டில் என்னென்னா உங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜை நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கலாம். உங்களுடைய தாய்மொழி என்னவோ அதை நீங்கள் சொல்லிக் கொடுத்து சம்பாதிக்கலாம். தமிழாக இருக்கலாம், இங்கிலீஷாக இருக்கலாம், கன்னடா, எந்த லாங்குவேஜாக இருந்தாலுமே நீங்கள் மற்றவங்களுக்கு சொல்லிக் கொடுத்து அது மூலமாக நீங்கள் சம்பாதிக்கலாம். ஸோ நம்ம லிஸ்ட்டோட லாஸ்ட் மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா தேர்ட் பார்ட்டியான ஆப்ஸ் தான். ஸோ தேர்ட் பார்ட்டியான ஆப்ஸை நான் சஜஸ்டே பண்ண மாட்டேன், பட் இருந்தாலும் உங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில வின்ஸோ இந்த மாதிரி ஆப்ஸ்லாம் எக்கச்சக்கமான இருக்குது. ஸோ நெட்டில் போய்ட்டு நீங்கள் மணி ஏர்னிங் ஆப்ஸ் அப்படிங்கிற மாதிரி போட்டிங்கன்னா எக்கச்சக்கமான ஆப்ஸ் வரும். நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும், தாராளமாக பண்ணலாம். பட் இன்வெஸ்ட் எல்லாமே பண்ணாதீங்க, அதெல்லாம் நம்பவே முடியாது அந்த மாதிரி ஆப்ஸை. ஸோ இன்வெஸ்ட் எல்லாமே பண்ணாதீங்க. ஓகே கைஸ், இந்த ஒரு 10 மெத்தடுமே உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, உங்களுக்கு இதில் எது உங்களுக்கு மணியை நிறையா சம்பாதிக்க முடியுது, எது சம்பாதிக்க முடியும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃப்ரெண்டுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் உங்களை மாதிரி ஏதாவது இருந்தாங்க அப்படின்னா அவங்களும் சம்பாதிக்கட்டும். ஸோ கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள், கருத்துக்களை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். இதில் உள்ள வெப்சைட்டில் எல்லாமே பாதி இது ட்ரஸ்டடாக இருக்கலாம், பாதி இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ட்ரஸ்டட் இல்லாமல் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் உங்களுடைய இது பொறுத்து தான், ஓகேவா? நீங்கள் வந்து எதுலேயுமே அந்த ஒரு லிமிட்டை வச்சுக்கோங்க, அதுக்கு மேலே போகாதீங்க. அதுக்கு மேலே போனால் ஆபத்தும் இருக்கும். ஸோ நிறையா இந்த லாங்குவேஜ் சொல்லிக் கொடுக்குறது, நீங்கள் சொல்லிக் கொடுத்து சம்பாதிக்கிறது, அப்புறம் இந்த எடிட்டிங் ஸ்கில், ஃபோட்டோ ஸ்கில், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 100% ட்ரஸ்டடு. ஸோ இந்த மாதிரி ட்ரஸ்டடானது மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள், ஓகேவா? ஸோ இதே மாதிரி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேட்டிவான வீடியோஸில் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கணும். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். Bye guys. Life is fashion. Fashion is not permanent. Bye guys.